இந்த சில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மட்டன் எலும்பு ரசம் செஞ்சுடுவோமா. ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இல்லை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு கிளறி அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய், கொஞ்சம் ஏலக்காய், சீரகம், மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டாகவும் போடலாம். நான் பேஸ்ட் இருக்கிறதுனால பேஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சு நல்லா அரைச்சி இது ஒரு பேஸ்ட்டாக்கி எடுத்து அப்படியே நம்ம இந்த மட்டனில் இதை ஃபுல்லாக போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி அதையும் ஊற்றிட்டு இன்னும் நிறைய தேவையான அளவுக்கு ஒரு ரசத்துக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 5 to 6 விசில் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இறக்கும் போது கொத்தமல்லியும் பெப்பரும் போட்டு இறக்கி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.